வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஜூலை 2025 ஜுவாலஜி தமிழ் மீடியத்துக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க் கொஷின் பார்க்கலாம். 5 × 10 சிட்டினோ கோட்பாட்டின் சார்லஸ் டார்வின் பங்கு யாது? யானைகளுக்கும் வனவிலங்குகள் மனித வாழ்விடத்தில் நுழைய காரணம் என்ன? பெரும்பான்மையான விலங்குகளில் காணப்படும் பொதுவான பண்புகள் இரண்டினை கூறு. சுடர் செல்கள் என்றால் என்ன? மூடிய மற்றும் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலத்தை வேறுபடுத்துக. வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக. சில வகை எபித்தீலியங்கள் பொய்யடுக்கால் ஆனவை, இதன் பொருள் என்ன? கிளைட்டலம் என்றால் என்ன? இதில் ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடையிலே 5 × 3 15. பயன் தரும் பாக்டீரியாவை நோய்க்கு பாக்டீரியா வேறுபடுத்துக. பெலிடே குடும்பத்தின் 3 முக்கிய பண்புகளை எழுதுக. எலும்பு மீன்களின் 3 முக்கிய பண்புகளை குறிப்பிடுக. ஒரு மாதிரி முதுகுநானின் படமறைந்த பாகம் குறி. ரத்தம் ஏன் தனித்துவமான இணைப்பு திசு என்று அழைக்கப்படுகிறது? சுரப்பு எபித்தீலியம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. மண்புழுவை அடையாளம் காணப்படும் பண்புகள். நாங்குள் கட்டிகள் என்றால் என்ன? பைமார்க் பொறுத்த வரைக்கும் சிற்றினங்களை கண்டறியும் தானியங்கி கருவிகள் பற்றிய வரி நல்லா படிச்சுக்கோங்க. பயிரிடுதலுக்கான அடிப்படை விதிகள். இணைப்பு திசுக்களை வகைப்படுத்தி அவற்றின் செயல்களை தருக. முதுகு நாணுடை மற்றும் முதுகு நாணற்ற விலங்கு பண்புகளை அட்டவணைப்படுத்துக. மண்புழுவின் செரிமான மண்டலத்தை படத்துடன் வரி. லாம்பிடோ மார்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிய சிற்றினங்களுக்கு இடையே உள்ள பண்புகள் காணப்படும் வேறுபாடுகள் 5 எழுதுக. மெடாஃபயர் போஸ்துமா. லாம்பிடோ மார்டி மெடாஃபயர் போஸ்துமா இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.